இலங்கையை ஆண்டவன் ராவணன் சிவபெருமானின் தீவிர பக்தன். தேவி பவானியையும் அன்புடன் வழிபட்டான். ராவணனின் பக்தி தேவியை மகிழ்வித்தது. அவள் இலங்கையில் தங்கி அருள் புரிந்தாள். பெரும் சக்தி அந்த நிலத்தில் பிறந்தது. ஒரு நாள் ராவணன் தவறு செய்தான். சீதையை கடத்திச் சென்றான். அதனால் உலகமே அதிர்ந்தது. இந்த அநியாயம் தேவிக்கு கோபம் தந்தது. அவள் இராவணனை எதிர்த்தாள். இலங்கையை விட்டு வெளியேற முடிவு செய்தாள். தேவி அனுமனை அழைத்தாள். தன் சிலையை மாற்ற கட்டளையிட்டாள். பாரத தேசத்திற்கு கொண்டு செல்ல சொன்னாள். அனுமன் ராமன் வழிகாட்டுதலுடன் புறப்பட்டான். தேவியின் சிலையை தூக்கிச் சென்றான். அவன் பயணம் அதிசயமாக இருந்தது. சிந்து அண்டம் ஜீலம் நதி சேரும் இடம். அங்கு சிலையை நிறுவினான். புதிய தெய்வீக சக்தி பிறந்தது. அந்த இடம் கீர்பவானி என அழைக்கப்பட்டது. நீரூற்று மையத்தில் தேவியின் சிலை. பக்தர்கள் அங்கு திரண்டு வந்தனர். இந்த நீரூற்று வண்ணம் மாறும். நல்ல நேரத்தில் பால் நீலம், கருப்பு நிறம் அமங்கலம். பிருகு முனிவர் இதை குறிப்பிட்டார். தெய்வத்தின் சக்தி எப்போதும் உண்மை. அதனை மதிப்பதே நம் கடமை.